வணக்கம் நேயர்களே, இந்த முறை உங்களுக்கு தெரியுமாவில் நாங்கள் எடுத்து வந்திருப்பது FIFA உலக கிண்ணம். உலகத்தில் எந்த விளையாட்டு போட்டி கோடிக்கணக்கான மக்கள்களை ஒரே நேரத்தில் சிரிக்கவும் அளவைக்கவும் கொண்டாடவும் செய்கின்றது? எந்த ஒரு கோப்பைக்காக உலகின் ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் நாடுகள் 4 ஆண்டுகளுக்கு காத்திருக்கின்றன? அந்த பதில் FIFA உலக கோப்பை. இன்று நாம் உலகின் மிகப்பெரிய விளையாட்டு விழாவான FIFA உலக கோப்பையின் வரலாறு, அதன் மறக்க முடியாத தருணங்கள், உலக கால்பந்தின் ஜாம்பவான்கள் மற்றும் தற்போது நடைபெற்று வரும் 2026 உலக கோப்பை குறித்து ஒரு பதிவினை உங்களுடன் பயணம் செய்ய போகின்றோம். கால்பந்தாட்டம் என்று உலகின் மிகவும் பிரபல்யமான விளையாட்டு. 220க்கும் மேற்பட்ட நாடுகள் FIFA அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளனர். கிட்டத்தட்ட 4 பில்லியன் மக்கள்கள் இந்த விளையாட்டை பின்தொடர்கின்றார்கள். ஆனால் உலக கோப்பை என்ற எண்ணம் எப்படி உருவானது? 1920களில் ஒலிம்பிக் போட்டிகளில் கால்பந்து பிரபல்யம் அடைந்திருந்தது. அப்போது FIFA தலைவர் ஜூலஸ் ரிமெட் உலக நாடுகள் மட்டுமே பங்கேற்கும் தனிப்பட்ட கால்பந்து போட்டியை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அந்த கனவின் விளைவாக 1930ஆம் ஆண்டு முதல் FIFA உலக கோப்பை நடத்தப்பட்டது. முதல் உலக கோப்பையை உருகுவேயில் இடம்பெற்றிருந்தது. 13 அணிகள் பங்கேற்று அந்த போட்டியில் உருகுவே இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை தோற்கடித்து உலகின் முதலாவது கால்பந்து உலக சாம்பியனாக மாறியது. அப்போது யாருக்கும் தெரியாது, இந்த சிறந்த போட்டியின் பின்னர் உலகின் மிகப்பெரிய விளையாட்டு விழாவாக இது மாறும் என்று. 1938க்கு பிறகு உலகம் 2ஆம் உலகப் போரில் சிக்கியது. 1942 மற்றும் 46இல் உலக கோப்பைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. ஆனால் 1950இல் உலக கோப்பை மீண்டும் திரும்பியது. அந்த ஆண்டில் நடந்த மிகப்பெரிய அதிர்ச்சி மரகனோசோ. பிரேசிலில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் உருகுவே சக்தி வாய்ந்த பிரேசில் அணியை தோற்கடித்திருந்தது. இன்றும் அது உலக கோப்பை வரலாற்றில் மிக பெரிய அதிர்ச்சியாக கருதப்படுகின்றது. 1958ஆம் ஆண்டு உலகில் ஒரு புதிய நட்சத்திரத்தை கண்டது. அவரின் பெயர் பெலே. வயது வெறும் 17. பிரேசில் அணிக்காக விளையாடிய அந்த இளம் வீரர் உலக கோப்பையில் அசத்தினார். பெலே பின்னர் 1958 மற்றும் 62, 1970 ஆகிய 3 உலக கோப்பைகளையும் வென்ற ஒரே வீரராக வரலாறு படைத்திருந்தார். பலரின் கருத்தின்படி அவர்தான் கால்பந்தாட்டத்தின் முடிசூடா மன்னன். 1986ஆம் ஆண்டு மெக்சிகோ உலகம் மற்றொரு ஜம்பவானை பார்த்தது. டியாகோ மரடோனா. இங்கிலாந்துக்கு எதிரான கால் இறுதிப் போட்டியில் அவர் அடித்த 2 கோல்கள் வரலாற்றில் இடம் பிடித்தன. ஒன்று ஹேண்ட் ஆஃப் கோட், மற்றொன்று கோல் ஆஃப் த செஞ்சுரி. இந்த உலக கோப்பையில் மரடோனா தனி மனிதனாக அர்ஜென்டினாவை சாம்பியனாக்கினார். 1990களிலும் 2000களிலும் உலக கால்பந்து புதிய பரிணாமத்தை அடைந்தது. ரொனால்டோ, ரொனால்டினோ, ஜிடான், பெக்காம், பியேகோ, காக்கா போன்ற நட்சத்திரங்கள் உலக மேடையை அலங்கரித்தார்கள். 1998இல் பிரான்ஸ் தனது முதல் உலக கோப்பையை வென்றது. 2002இல் பிரேசில் தனது 5வது பட்டத்தை கைப்பற்றியது. இன்றும் பிரேசில் தான் அதிக உலக கோப்பைகளை வென்ற நாடு. 2000களின் இறுதியில் உலக கால்பந்து 2 பேர்களை சுற்றி சுழந்தது. லயனல் மெஸ்ஸி மற்றும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இருவரும் பல சாதனைகளை படைத்தாலும் உலக கோப்பை வெல்வது மட்டும் அவர்களின் மிகப்பெரிய கனவாக இருந்தது. 2014இல் மெஸ்ஸி இறுதிப் போட்டி வரை சென்றார். ஆனால் ஜெர்மனி வெற்றி பெற்றது. அதன் பிறகு உலகம் 2022 வரை காத்திருந்தது. 2022 கட்டாரில் உலக கிண்ணம் இடம்பெற்றது. மத்திய கிழக்கில் நடந்த முதல் உலக கோப்பையாக இது இடம்பெற்றிருந்தது. உலக கோப்பை வரலாற்றில் மிக சிறந்த இறுதிப் போட்டிகளில் ஒன்றாக அர்ஜென்டினா மற்றும் பிரான்ஸ் அணிகள் மோதிக்கொண்டன. மெஸ்ஸி மற்றும் மபாகே 120 நிமிட பரபரப்பு பெனால்டி ஷூட் அவுட்டில் இறுதியில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. லயனல் மெஸ்ஸி தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவை நிறைவேற்றினார். அவர் உலக கோப்பையை உயர்த்திய அந்த தருணம் கால்பந்து வரலாற்றில் அழியாத இடம் பெற்றிருந்தது. இப்போது உலகம் 2026 உலக கோப்பையை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த உலக கோப்பை பல புதிய சாதனைகளை உருவாக்கி இருக்கின்றது. முதன்முறையாக 3 நாடுகள் இணைந்து நடத்துகின்றன. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் இந்த முறை இந்த போட்டி தொடரை நடத்துகின்றன. மொத்தம் 48 அணிகள் பங்கேற்கின்றன. 104 போட்டிகள் இடம்பெறுகின்றன. இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய FIFA உலக கிண்ணமாக இருக்கின்றது. இந்த ஆண்டு ரசிகர்களின் கவனம் சில முக்கிய அணிகள் மீது உள்ளது. அர்ஜென்டினா, பிரேசில், பிரான்ஸ், இங்கிலாந்து, ஸ்பெயின், ஜெர்மனி, போர்த்துகல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக விளையாட்டு ஆய்வாளர்கள் கருத்து கூறியிருக்கிறார்கள். கீலன் மபாகே, ஜூட் பெலிங்கம், வினியஸ் ஜூனியர், லயனல் ஜமால், எரிங் ஹாலண்ட் இவர்கள் அடுத்த தலைமுறை உலக கால்பந்தாட்டின் முகங்களாக பார்க்கப்படுகின்றார்கள்.
உலக கோப்பை என்பது வெறும் விளையாட்டு அல்ல, அது ஒரு உணர்வு, ஒரு தேசத்தின் பெருமை, ஒரு குழந்தையின் கனவு, ஒரு வீரனின் வாழ்க்கை இலக்கு. ஒவ்வொரு 4 ஆண்டுகளும் உலகம் முழுவதும் மக்கள் தங்கள் வேறுபாடுகளை மறந்து ஒரே விளையாட்டுக்காக ஒன்றிணைகின்றார்கள் என்றால் அதுதான் FIFA உலக கோப்பையின் உண்மையான சக்தி. இந்த முறை மற்றொரு சிறப்பு அம்சம் என்னவெனில், ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே போர் பதற்றம் நிலவினாலும் அமெரிக்கா ஈரானிய வீரர்களை இந்த போட்டித் தொடரில் இணைத்திருக்கின்றது. அவர்கள் போட்டியிடுவதற்கான விசா நடைமுறையில் எந்தவித சிக்கல்களுமின்றி அவர்கள் போட்டித் தொடரில் பங்கு பெறுகின்றனர். 1930 தொடங்கி ஒரு சிறிய போட்டி இன்று மனித வரலாற்றின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வாக வளர்ந்திருக்கின்றது. FIFA என்ற ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன் உலக கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் இந்த முயற்சியின் பயனாக 30 தொடங்கிய இந்த போட்டி இன்று 2026 மாபெரும் விஸ்வரூப வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. பெலே முதல் மெஸ்ஸி வரை, மரடோனா முதல் மபாகே வரை, உருகுவே முதல் அர்ஜென்டினா வரை உலக கோப்பை எண்ணற்ற கதைகளையும் கனவுகளையும் வரலாற்று தருணங்களையும் உருவாக்கி இருக்கின்றது. 2026 உலக கோப்பை இன்னும் பல புதிய கதைகளை எழுதி கொண்டிருக்கின்றது. அடுத்த உலக சாம்பியன் யார், அடுத்த உலக நட்சத்திரம் யார், அதை காலமே சொல்லும். சரி நேயர்களே, மீண்டும் இன்னும் ஒரு தொகுப்பில் உங்களை சந்திப்போம். இது FIFA உலக கோப்பையின் வரலாறும் தற்போதைய பயணமும் பற்றி எங்கள் சிறப்பு உங்களுக்கு தெரியுமாவை உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.